ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். என்னோட பேர் திலீப் குமார். டூலெட் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட போன வீடியோ வாடகை ஒப்பந்தம் எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம அதில் கண்டிப்பாக சேர்த்தாகணும் அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை கால் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்காக நான் யூடியூப்புக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். சரி, இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிய வாடகை சட்டம் 2017. இந்த சட்டத்தில் என்னென்ன விதிமுறைகள் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு, என்னென்ன பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு வாடகைதாரர் பின்பற்றணும், ஒரு உரிமையாளர் பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு சில விதிமுறைகளை வகுத்திருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி என்னென்ன முக்கியமானது பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய எல்லா பாயிண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணோன்னா வீடியோவோட லென்த் ரொம்ப போயிட்டே இருக்கும். இந்த வீடியோவோட லென்த் ரொம்ப போனால் பார்ட் 1 பார்ட் 2 நான் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். சரி, முதல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி வாடகை சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரி, முதல்ல இந்த நியூ டெனன்ட் ஆக்ட், இது தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ்நாடு நில உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்கள் உரிமைகள் மற்றும் பொறுப்பு சட்டம் 2017 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா TNRRLT Act 2017. TN தமிழ்நாடு ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017. சரி, இந்த சட்டம் யார் கொண்டு வந்ததுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் ஃபஸ்ட் இது பரிந்துரை செஞ்சாங்க. எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும், வாடகை ஒப்பந்த சட்டம்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விதிமுறை கொண்டு வரும். 2015 சொன்னாங்க, ஆனால் அது யாருமே ஏற்றுக்கல. அப்புறம் 2017 நிறைய திருத்தங்கள் கொண்டு அதுக்கப்புறம் அதை வெளியிட்டாங்க. இது நம்ம தமிழ்நாடு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அதர் ஸ்டேட்ஸில் கர்நாடகா பார்த்தேன், மகாராஷ்டிரா பார்த்தேன், கேரளா பார்த்தேன். இங்கெல்லாம் இந்த சட்டத்தை யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டில் மட்டும் இது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற தகவல் நான் சேகரித்தேன். சரி, இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா தகவலுமே நான் எங்கேயோ யூடியூப்பை பார்த்தோ இல்லை காதால் கேட்டதோ இல்லை யாரோ சொன்னதை வச்சு நான் இந்த யூடியூப்பை ரெடி பண்ணல. இந்த வீடியோவை இந்த கண்டென்ட் எல்லாமே, இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் எல்லாமே கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேருந்து எடுத்த கண்டென்ட் தான். அவங்களோட கெசட்டி பாயிண்ட்ஸில் இந்த டெனன்ட் ஆக்டில் என்னென்ன கவர்மெண்ட் சொல்லியிருக்கோ அதோட பாயிண்ட்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி முழுமையாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இது ஏதோ யூடியூப்பில் நிறைய ஃபேக் நியூஸஸ்லாம் நிறைய போடுறாங்க. அதாவது காதில் கேட்ட விஷயங்கள்லாம் யூடியூப் பண்ணிடுறாங்க, அதை நிறைய பேர் பின்பற்றுறாங்க. அப்படி இல்லாமல் இந்த பிடிஎஃப், நான் படித்த அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பேஜ் 300 to 318 உள்ளதெல்லாம் டெனன்ட் இந்த கெசட்டில் ரிலீஸ் பண்ண பாயிண்ட்ஸே இதுதான். எல்லா சட்டமும், இந்த சட்டத்தோட முழு விவரமும் அதில் இருக்கும். நீங்கள் ஒன்றா டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். சரி, இது 2017 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் இது ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இது ஏன் கொண்டு வந்தாங்க, அதோட பேக்ரவுண்ட் பார்க்கலாம். அப்படின்னா, அர்பன் பாப்புலேஷன் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7.2 crores இருக்குது. அதாவது அதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் மட்டுமே 3.5 crores இருக்குது. இது பார்த்திங்கன்னா 7.2 இந்தியாவில், அதில் 3.5 தமிழ்நாடு. அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா 48.44%, கிட்டத்தட்ட 50% வச்சுப்போம். 50% ஆஃப் த அர்பன் டெவலப்மெண்ட்டில் தமிழ்நாடு முக்கியத்துவம் வளர்ந்துருக்கு. சரி, அர்பன் பாப்புலேஷன் என்னதுன்னா நகர்ப்புற வளர்ச்சி. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நகரம் வளர்ந்தால் தான் அந்த ஸ்டேட் வளருது, அந்த கண்ட்ரி வளருது அப்படின்னு ஒரு கோட்பாடு. இதுக்காக தான் கவர்மெண்ட் எப்பவுமே எல்லாம் அர்பனைஸ் பண்ணுறதுல தான் ரொம்ப முக்கியத்துவம். இன்வெஸ்ட்மெண்ட்லாம், பிரிட்ஜஸ் கட்டுறது, ஃபெசிலிட்டிஸ் கொண்டுறதுலாம் எல்லாத்துக்கும் ஏன் டவுன் பஞ்சாயத்து இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, அர்பனைஸ் நிறைய டெவலப் பண்ணுறாங்க, அந்த ஸ்டேட் டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது பண்ண அந்த முயற்சியில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அர்பனைஸ் பண்ணோன்னா எல்லோரும் வாடகைக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. எல்லோரும் உரிமையாளராக இருக்க முடியாது, எல்லோரும் வீடு கட்டியெல்லாம் இருக்க முடியாது, இடம் பார்த்தாது. அப்போ அர்பனுக்குள்ளே வரணும்னா வீட்டு வாரியம் அதெல்லாம் எப்படி வளருது அப்படின்னு ஒரு க்ரோத் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் ஒரு 10 வருஷத்துக்கு வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 27.16%.
அர்பன் பாப்புலேஷன் டெவலப் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஒரு சென்சஸ் எடுத்தாங்க 2011. என்ன சென்சஸ் அப்படின்னா ரெண்டல் ஹவுசிங். இது வீடுங்க வரவங்களுக்கு அர்பனில் நகர்ப்புறத்தில் வரவங்களுக்கு தங்கும் வசதிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து 23.4% வந்து வளர்ந்துட்டே இருக்கு. சரி, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஒரு அட்வொகேட், அவர் வந்து இந்த தமிழ்நாடு உரிமை நிலை சங்கம் இந்த சட்டத்தோட ஆலோசகராக ஒன் ஆஃப் த கீ பர்சனாக இருந்ததா அவர் சொன்னார். அவர் வந்து ஒரு தகவல் சொன்னதை நான் இங்கே ஷேர் பண்ணேன். அவர் சொன்னார், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 16 லட்சம் வீடுகள் வந்து கட்டி ஓனர்ஸ் இருந்தும் வாடகை விடப்படாமல் இருந்தது. இது ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணப்போ தெரிஞ்சது, நிறைய உரிமையாளர்கள் வந்து வீட்டு உரிமையாளர்கள் வந்து வாடகை விட விரும்பலை. ஏன்னா வாடகை விட்டால் அந்த வீடு வந்து நாளைக்கு வாடகைதாருக்கும் எதுனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவரை காலி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது ஒரு கருத்துனால யாரும் வாடகை கொடுக்க முன் வரல. எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் நல்லா தெரிஞ்சவங்கள இல்லை அவங்களுக்கு யாருனா ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் வாடகை விட்டுருந்தாங்க. நிறைய ஐடிஸ் அந்த டைமில் டெவலப் ஆயிருந்தது 2011. அப்போ எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஐடியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, வீடு வாங்குறதுன்னு பண்ணியிருந்தாங்க. ஆனால் யாரும் வாடகைக்கு வருது முன்னாடி. ஏன் அப்படின்னா டெனண்ட் அது முன்னாடி இருந்த நம்மளோட சட்டம், வாடகைதார சட்டம், இந்த பில்டிங் லீஸ் அண்ட் ரெண்டல் ஆக்ட் 1960 அப்படி சொல்கிற அந்த ஆக்டில் இருந்த சில ட்ராபேக்ஸ் தான். ஏன்னா ஒரு வாடகைதாரர் வந்து வீட்டு உரிமையாளர் மேலே ஒரு கேஸ் கோர்ட்டில் போனால் உடனே தீர்ப்பாகிறதில்ல. அது வருஷம் கணக்காக போயிட்டே இருக்கு. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு ஒரு உதாரணத்துக்கு, நான் சவுகார்பேட்டில் ஒரு இடம் பார்த்தேன், ஒரு பில்டிங்கு சுற்றி 3 பக்கம் நல்ல பில்டிங் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நடுவில் ஒரு வீடு மட்டும் டிஸ்ட்ரிக்ட் பொம்மை மாதிரி அப்படியே பாழஞ்சு கிடந்தது. அதுலேயும் ஒருத்தர் டெனண்ட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தார். நான் வந்து கேட்டேன், பக்கத்தில் இருக்கவங்களை கேட்டேன், ஏன் இந்த பில்டிங் மட்டும் அப்படியே இருக்குது அப்படின்னா, இல்லைங்க அது கோர்ட் கேஸில் இருக்குது, வாடகை ஒப்பந்தம் இதில் கேஸில் இருக்குது, அந்த வாடகை இருந்தவர் காலி பண்ண மாட்டேனாரு, அதுக்காக அது 20-30 வருஷமாக அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த விஷயம் கேள்விப்படுற வீட்டு உரிமையாளருக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வருமாங்கிறாங்க. ஐயோ நம்ம சொத்தே பறி போயிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு இது. ஸோ இதனாலேயோ தெரியல, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூனிவர்சல் லா இருக்கணும் ஹவுசிங், ரெண்டல் ஹவுசிங்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா எல்லாம் அர்பனைஸ்டாவில் போகும்போது யூனிவர்சலாக ஒரு சட்டம் வேணும்னு கொண்டு வந்தாங்க. சரி, தமிழ்நாட்டில் 22 பிப்ரவரி 2019 அன்றைக்கி இந்த சட்டம் அமலுக்கு வந்துடுச்சு. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரி, இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க. தமிழ்நாடோட இந்த வெப்சைட் வந்து tenancy.in அந்த வெப்சைட்டில் பேப்பர்ஸ்லையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னென்னா, ஏற்கனவே நிறைய பேர் வந்து கேசஸ் வந்து ஹைகோர்ட்லேயும் லோவர் கோர்ட்லேயும் இந்த டெனண்ட் விஷயமாக வாதாடிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் கேஸ் வந்து இந்த புது சட்டத்துக்குள்ளே நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்ஃபர் பண்ணாங்க. அதுக்காக 90 நாள் டைம் கொடுத்தாங்க. அப்புறம் 180 நாள் டைம் கொடுத்தாங்க. அப்புறம் 270 நாள் டைம் கொடுத்தாங்க. யாருன்னா இருந்தால் நீங்கள் இந்த கேஸ்க்குள்ளே மைக்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மைக்ரேஷன் டைம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த கேஸ் வந்து ரொம்ப வருஷம் வலிக்குது. இந்த நியூ டெனண்ட் ஆக்ட் என்னென்னா, இதோட விதிமுறையை 90 நாளுக்குள்ளேருந்து முடிச்சிடணும். 90 நாளில் ஒரு கேஸை முடிக்கணுன்றது தான் சொல்கிறாங்க. இல்லையா அதிகபட்சம் 6 மாதம், அவ்வளோதான் இதோட முதல் விதிமுறையே. ஸோ எல்லோரும் இதில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டுக்கு அப்புறம் வாடகைதாரரும் வாடகைதாரரும் ஒப்பந்தம் போடலை அப்படின்னா ஒரு 90 நாள் டைம் கொடுத்தாங்க. இந்த 90 நாளுக்குள்ளே நீங்கள் ஒப்பந்தம் போட்டுட்டு இந்த ஆக்டுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம் அப்படின்ட்டு. இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தம் போடுறது ரொம்ப முக்கியம். அதனால் ஒப்பந்தம் போடாமல் இந்த ஆக்டோட உரிமைகளை நீங்கள் கோர முடியாது. அப்படி நீங்கள் ஒப்பந்தம் போடலைனாலும் நீங்கள் ரெண்ட் கோர்ட்டையோ ரெண்ட் அத்தாரிட்டியோ அணுகுனா அவங்க முதல்ல உங்களை அக்ரிமெண்ட் போட சொல்லுவாங்க. அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்பியூட்ஸ்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. சரி, இப்போ இந்த ரெண்ட் கோர்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வாடகை ஒப்பந்தத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு போலீஸ்க்கும் போத்தவில்லை, கோர்ட்டுக்கும் போத்தவில்லை, அதாவது சிவில் சூட் போடுற அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு பல வருஷம் ஆகும், வாய்தா அந்த இதுவே இல்லை. இனிமேல் இந்த வாய்தான்றதே இந்த கேஸில் இல்லை. 3 வாய்தா வரைக்கும் தான் போடலாம். அவர் வராமல் ஒரு அப்பீல் ஆகாமல் இருந்தால் 3 வாட்டி தான் அவருக்கு டைம். அதுக்குள்ளே அவர் வரலைன்னா அதுக்காக ஏற்படுற நஷ்டத்தையும் அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி, ஒரு இப்போ டெனண்ட் வந்து
லேண்ட்லார்ட் மேலே போடுறாரு, ஏதோ ஒரு டிஸ்பியூட்டுக்காக கூப்பிட்றாரு, ரெண்ட் அத்தாரிட்டி கூப்பிட்றாங்க, அவர் வரல அப்படின்னா அந்த மாதிரி 3 வாட்டி தான் நீங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே டெனண்ட்டுக்கு ஏதாச்சும் நஷ்டம் ஏற்பட்டால் அது வந்து லேண்ட்லார்டு வந்து கண்டிப்பாக பே பண்ணணும். அதே மாதிரி தான் லேண்ட்லார்டுக்கு டெனண்ட்டை வெக்கேட் பண்ணல அப்படின்னா டபுள் ரெண்ட்டு, அது ஒரு சட்டம் இருக்குது, அதை பற்றி பேசுவோம், அதுவும் பொருந்தும். அதுக்கு இல்லாமல் வேறு என்ன நஷ்டம் ஏற்படுதோ அதுவும் வந்து அவருக்கு. ஸோ இந்த கேஸ் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க வைக்கிறதுக்கு சட்டம் வந்து நம்மளையும், அதாவது லெஜிகன்ஸ் கேஸ் போடுற நம்மளையும் வாதத்துக்குள்ளே நம்மளையும் வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா கேஸுக்குமே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கேஸுகள் ரொம்ப வருஷம் போகிறதால எல்லாம் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கே வந்து தயங்குறாங்க. அது ஒரு விஷயம். சரி, நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த போலீஸும் தேவையில்லை, கோர்ட்டும் தேவையில்லை. கோர்ட்டுனா நீங்கள் இப்போ ஏற்கனவே இருக்க நம்ம வயல் சம்மந்தமான கிரிமினலுக்கு சம்மந்தமான கோர்ட்டுக்கு போகணும், அந்த மாதிரி தேவையில்லை. இது யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஆர்டிஓ கண்ட்ரோலில். உங்கள் ஊரில் நம்ம ஆர்டிஓன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், டிவிஷனல் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்னு சொல்கிற வருவாய்த்துறை, அவர் கண்ட்ரோலில் தான் இது இருக்குது. அவர் தான் ரெண்ட் அத்தாரிட்டி. சில ஊரில் ரெண்ட் அத்தாரிட்டி கண்ட்ரோலில் கொடுக்கல அப்படின்னா ரெண்ட் கோர்ட், அதாவது நம்மளோட முன்சிஃப் கோர்ட், அதான் ரெண்ட் கோர்ட். நம்ம ரெண்ட் கோர்ட்லேயும் இதை வந்து அணுகலாம், ஆர்டிஓ கிட்டையும் அணுகலாம். இல்லைன்னா இந்த 2 தீர்ப்பும் இல்லாமல் ரெண்ட் ட்ரிபியூனல் வந்திருக்காரு, அவர் மேல் அப்பீல், அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். சரி, அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். இன்கேஸ் டெனண்ட் இறந்துட்டார், இப்போது ஒரு டெனண்ட் வாடகைதாரர் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு பின்னாடி